இன்றைய சிந்தனைக்கு இறைவன் எவ்வாறு வழி நடத்துகிறார்? இதற்கான கேள்வியை இறைவனிடம் கேட்கும்போது இறைவன் கூறுகிறான், நான் உனக்கு மனம், உயிர், உடல், ஆத்மா, சிந்தனை, சுதந்திரம் ஆகியவற்றை தந்து அதற்கான இலக்கையும் நிர்ணயித்து படைத்துள்ளேன் என்கிறார். இந்த இலக்கை அடையும் வரை என் செயல்பாடு உன் மீது தொடரும் என்கிறார். இந்த செயல்பாடு எந்த வடிவத்தில் மனிதனுக்கு தருகிறார் என்றால், அவன் சந்திக்கின்ற சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள். இந்த சோதனைகள் சந்திக்காத மனிதன் எவனும் இருந்திருக்க மாட்டான். இறைவன் ஒன்றை விதித்து விட்டால் அதை எந்த மனிதனும் சக்தியாலும் மீற முடியாது. இது போன்ற எண்ணற்ற விதிகளை உருவாக்கியுள்ளார். அதில் சிலவற்றை இங்கு பார்ப்போம். எந்த ஒரு மனிதன் தன்னையும் தன் மனதையும் நாணத்தையும் அறிவையும் ஆசைகளையும் இச்சைகளையும் எண்ணங்களையும் சகலத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து அல்லது சமர்ப்பணம் செய்வதுதான் சரணாகதி அடைதல் என்பதாகும். இந்த சரணாகதி தன்மையில் வாழ்வது என்பது மிக கடினமானது. ஆனால் இது கடைப்பிடித்தால் சுகத்தை விட ஆனந்தத்தில் வாழும் தன்மையை கொண்டு சென்றுவிடும். பணிவு என்ற செயல் அனைத்து தீய குணங்களையும் நீக்கிவிடும். அதனால் குற்றங்கள் செய்யாமல் செய்யப்படுவது தடுக்கப்படுகிறது. அதனால் மனம் தூய்மை அடைகிறது. மனிதனுடைய அனைத்து செயல்களையும் பொருட்படுத்தாமல் விட்டு கொடுத்து வாழ்வன்தான் பெருந்தன்மைக்குரியவன். சட்டத்தால் தண்டிக்க முடியாதவை இறைவன் தண்டித்தே தீருவான். இறைவனை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் அவன் தன்னிலை மறந்தால் மட்டுமே சாத்தியம். அதே போன்று இந்த காமத்திலும் தான் தன்னிலை மறக்கிறான். அதனால்தான் காமம் என்பது தெய்வீக நிலைக்கு இணையானது என்கிறார்கள். மனிதனுக்கு அடிப்படை ஆதாரம், வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆரோக்கியம். அதற்கு துணி புரிவது காமம். காமம் என்பது தெய்வீகமானது. அதனால் இந்த சூழ்நிலையில் தன்னை மறந்து செயல்படுகிறான். எனவே முறையான முறையில் இச்சை கொள்வது என்பது தர்மத்திற்குரியது. காமத்தால் கொண்டுதான் ஒரு மனிதன் பாவ புண்ணிய கணக்கை நேர் செய்கிறான். மனிதன் பிறக்கும் போது கொண்டு வரக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் அதற்கான குடும்ப சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து பிறக்க வைக்கிறான், நன்மை தீமைகளை அனுபவிப்பதற்காக. ஏனென்றால் இந்த இடத்தில்தான் வணங்கி போகும் தன்மையில் செயல்படக்கூடியவனாக உள்ளான். இந்த பாவ புண்ணிய கணக்கை வெளி சூழ்நிலையில் அமைத்துவிட்டால் இதற்கு முரண்பாக செயல்படுவான் என்பதை இறைவன் அறிந்திருப்பதன் காரணமாக. அதனால்தான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு மனிதனுக்கு மனிதன் வேறுபட்டு இருப்பதை காண முடிகிறது. இறைவன் கணக்கு நேர் செய்வதில் வல்லவன். பற்றற்று வாழ்வது என்பது உயிரோட்டமற்ற செயல்பாடாகும். அது தவறான அணுகுமுறை. உயர்வான இறைவன் ஒருவன் மீது மட்டுமே பற்று வைத்தால்தான் இறைவனை அடைய முடியும். இறைவனே மனிதன் இந்த பூமியில் அவதரித்தாலும் அவர் மனிதனுடைய விதிகளை கடைப்பிடித்தே ஆக வேண்டும். இறைவனை சார்ந்து வாழ்ந்துவிட்டால் அவன் அனைத்து தடைகளையும் வென்று விடுவான். ஆனால் அவன் தடைகளை சந்திக்காமல் வாழ இயலாது. ஏனென்றால் தடைகள் தான் அவன் நாணத்தில் மேன்மை பெறுகிறான். வாழும் வாழ்க்கையில் எதன் மீது பற்று என்று வாழ்ந்தால் உன்னை எந்த கர்மாவும் தொடாது என்கிறார். அதாவது இந்த பூமியில் எனக்கு எதன் மீதும் எந்த உரிமையில்லை என்று கருத வேண்டும். இந்த தன்மையில் செயல்பட்டால் உனது பாவ புண்ணிய கணக்குகள் பராமரிக்கப்படாது என்கிறார்.
இது போன்ற எண்ணற்ற தன்மைகளின் அடிப்படையில் நம்மை வழிநடத்துகிறார் இறைவன். இவற்றில் சில நடத்துகிறார். அவற்றில் சிலவற்றை நாம் இந்த பதிவில் பதிவு செய்துள்ளோம். ஓம் நமோ நாராயணாய.